அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நான் உங்களை சாந்தப்படுத்த வரவில்லை, உங்களை எழுப்ப வந்திருக்கிறேன். ஏனென்றால் பலர் ஜெபிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள், வசனம் கேட்கிறார்கள், ஆனால் இன்னும் அதே இடத்தில்தான் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கழுகாக பிறந்தவர்கள் சிட்டுக்குருவி மனவிலையோடு வாழ்கிறார்கள். இன்று தேவன் கேட்கிறார், நீ யார் என்று உனக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆத்மீக கழுகுகள். கழுகுக்கு 7 விதமான கொள்கைகள் உண்டு. முதலாவது கொள்கை, கழுகு தனியாக பறக்கும். கழுகு கூட்டத்தை தேடாது. ஏனென்றால் உயர்வு கூட்டத்தில் கிடைக்காது. சிலர் இன்று அழுகிறார்கள், எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னை மேலே எடுத்து செல்கிறேன். கூட்டம் குறையும் போது பயப்படாதே, அது உன் உயரத்தின் அறிகுறி. இரண்டாவது கொள்கை, கழுகு புயலுக்கு பயப்படாது. புயல் வந்தால் சிட்டுக்குருவி மரத்தில் ஒளியும், ஆனால் கழுகு புயலுக்குள் பறக்கும். கேளுங்கள், உன் வாழ்க்கையில் வந்த எந்த பிரச்சனையும் உன்னை அழிக்க வரவில்லை, அது உன்னை அடுத்த நிலைக்கு தூக்க வந்திருக்கிறது. நீ ஏன் என்று கேட்கிறாய். தேவன் சொல்கிறார், இந்த புயல் இல்லை என்றால் இந்த உயர்வு உனக்கு இல்லை. மூன்றாவது கொள்கை, விஷன், தரிசனம். கழுகுக்கு கூர்மையான பார்வையுண்டு. அது உயரத்தில் இருந்தாலும் இலக்கை தவறவிடாது. ஆனால் இன்று பலர் சூழ்நிலையை பார்க்கிறார்கள், மனிதர்களின் வார்த்தையை பார்க்கிறார்கள், பயத்தை பார்க்கிறார்கள், ஆனால் தரிசனத்தை பார்க்கவில்லை. கேளுங்கள், சூழ்நிலை மாறும், மனிதர் மாறுவார்கள், ஆனால் தேவனுடைய தரிசனம் ஒருபோதும் மாறாது. நான்காவது கொள்கை, மிக ஆழம். கழுகு எப்போதும் இறந்ததை சாப்பிடாது. ஏன் தெரியுமா? அது அதன் உயர்வை குறைக்கும். ஆன்மீகமாக கேளுங்கள், பழைய கசப்பு, பழைய பாவம், பழைய உறவு, பழைய மனநிலை, இவையெல்லாம் இறந்த உடல்களே. நீ மேலே போக முடியாமல் இருந்தால் நீ இன்னும் எதையோ பிடித்து கொண்டிருக்கிறாய். கழுகு பசியோடு இருந்தாலும் இறந்ததை தொடாது. ஐந்தாவது கொள்கை, கழுகு தன் குஞ்சுகளை வலியோடு பயிற்றுவிக்கும். அம்மா கழுகு கூண்டிலிருந்த பெருமையை அகற்றும். குஞ்சு விழும், அழும், ஆனால் அந்த வலியே பறக்க கற்றுக் கொடுக்கும். கேளுங்கள், உன் வாழ்க்கையில் வந்த எந்த இருதய உடைப்பும் அது தண்டனை அல்ல, அது பயிற்சி. ஆறாவது கொள்கை, மாற்றம். கழுகு மாற்றத்தை தேர்ந்தெடுக்கும். பழைய அலகு உடைக்கப்படும், பழைய இறகுகள் கிழிக்கப்படும், வலி இருக்கும், தனிமை இருக்கும், ஆனால் அது இல்லை என்றால் புதிய உயர்வு இல்லை. தேவன் உன்னை அமைதியில் வைத்தால் அதை தவறாக நினைக்காதே, அவர் உன்னை புதுப்பிக்கிறார். ஏழாவது கொள்கை, அடையாளம். கழுகு தன் அடையாளத்தை அறிந்திருக்கிறது. அதனால் அது சிட்டுக்குருவிகளோடு போட்டி போடாது. நீ யார் என்று உலகம் சொல்ல வேண்டாம், தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். நீ கீழே வாழ உருவாக்கப்படவில்லை, மேலே ஆழ உருவாக்கப்பட்டவன். இன்று நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ கழுகா அல்லது சிட்டுக்குருவியா, அல்லது தரையில் வாழ்கிற கழுகா? தேவன் உன்னை அழைக்கிறார். தனிமையை ஏற்று, புயலை பயன்படுத்தி, பழையதை விட்டுவிட்டு மேலே பற. இது உன் நேரம், இது உன் உயரம். பறக்க ஆரம்பி, தயங்காதே. ஆமேன்.